அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஒரு ஈடி ரைடு விட்டா திமுக காரன் உடனே காலில் விழுந்துடுவான். அதே போல் நியூக்ளியர் சைட்டை தாக்க போகிறேன்னு சொன்னால் ஈரான் உடனே காலில் விழுந்து பேச்சுவார்த்தைக்கு வாரேன் அப்படிம்பான். நாங்கள் அணு ஆராய்ச்சி யுரேனியம் செறிவூட்டல் பண்ணுவதே அணுகுண்டு தயாரித்து அதை இஸ்ரேல் மேலே போட்டு பரிசோதனை பண்ணுவதற்குத்தான் என்று வீராப்பா சொல்லுவான். அணு ஆராய்ச்சி நிலையங்களை அமெரிக்கா தாக்கும்போது அது தகர்வதை கண்ணால் பார்க்கும்போது நாங்கள் சமாதான காரியங்களுக்காகத்தான் யுரேனிய செறிவூட்டலை செய்கிறோம். அதை வைத்து அணு மின்சாரத்தை தயாரிக்க போகிறோம். மின் உற்பத்தியை பெருக்கி தமிழ்நாடு மாதிரி மின்சார தன்னிறைவு மாநிலமாக உருவெடுக்க போகிறோம் என்று இஷ்டத்துக்கு அவுத்து விடுவான். நாங்கள் இஸ்லாமிய பாதுகாவலை அப்படின்னு சொல்லுவான். இஸ்லாமிய நாடுகளை தாக்கி அவனது மூளை வளர்ச்சியை காட்டுவான். 47 வருஷமாக ஈரானில் இஸ்லாமியர்களை மூளை வளர்ச்சி அடையாமல் பார்த்து கொண்டது ஒரு சாதனை இல்லையா? நாய் மட்டும்தான் நன்றி உள்ள மிருகம் என்று நினைத்தோம். அப்படி இல்லைப்பா. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸ் ஜீவராசிகளும் நன்றி உள்ள மிருகம்தான் என்று ப்ரூவ் பண்ணினார்கள் அவர்கள். 70 ஆண்டு காலமாக இஸ்ரேலியனை அழிக்க முயன்று மண்ணை கவ்விய வரலாறை இஸ்லாமிய பாடத்திட்டத்தில் இன்னும் சேர்க்காமல் இருக்கான்னா பார்த்துக்கோயேன். திராவிடம் என்று ஒரு நாடு இருந்ததா உருட்டின மாதிரி ஏமாத்தின மாதிரி பழைய காலத்தில் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருந்ததாகவும் அதை மறுபடியும் உருவாக்க இஸ்ரேல் விடவில்லை என்றும் புதுசாக ரீல்ஸு பண்ணி வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் ரீல்ஸ் விட்டால் தானே காரியம் சாதிக்க முடியுது. பாலஸ்தீன மன்னன் யார் என்ற ஒரு பேரை சொல்லு அப்படின்னா வேங்கை வயல் தண்ணீரை குடித்தா மாதிரி முகத்தை சுளிக்கிறான். சரி, பாலஸ்தீன ஆட்சியாளர்கள் மன்னர்கள் பாலஸ்தீனத்தையும் ஈரானையும் முன்னேற்றி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் ஜீரோ. சுயமாக சிந்திக்க தெரியாத ஈரானியன் இஸ்ரேலிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அவனையே அழிக்க பார்க்குறான். இஸ்ரேலியன் மைக்ரோ ப்ராசஸர் 8088 கண்டுபிடித்த பிறகுதான் ஒரு அறையை அடைத்து கொண்டிருந்த கம்ப்யூட்டர் கையடக்கமானது, சைஸு சின்னதாக ஆனது. அதனால் உருவான லேப்டாப்பை உபயோகித்துத்தான் ஈரான் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் வைரஸை கண்டுபிடித்த இஸ்ரேல் அதற்கான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரையும் கண்டுபிடித்து அவனுக்கே வித்தது. கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண தெரிந்த இஸ்ரேல் அது தயாரித்த ஆன்டி ஹேக்கிங் சாஃப்ட்வேரை ஐரோப்பிய சந்தையில் கொண்டு போய் விற்றது. அங்கிருந்து வாங்கி அதை ஈரான் வெக்கமில்லாமல் பயன்படுத்துகிறது. இப்போது ஈரானுக்கு ரொம்ப போர் அடிக்குமே இல்லைன்னா அப்புறம் அவன் யாரு கூட தான் போய் சண்டை போடுவான். இஸ்ரேல் என்ற மருமக இல்லைன்னா ஈரான் என்ற மாமியாருக்கு ரொம்ப போர் அடிக்கும். மாமியார் இல்லைன்னா சீரியலே ஓடாது. ஈரான் அரசாங்கம் மட்டும் ஓடுவான்னு. ஈரானை ஆளும் கோஸ்ட் லீடர் முஜிடபாவை கேட்டு பாருங்க, விழாவாரியாக சொல்லுவார். அவரை சந்திக்கணுமானா நீங்கள் ரஷ்யாவுக்கு போகணும். அங்கே உக்ரைன் விடும் ட்ரோன் தாக்குதலில் இருந்து நீங்கள் உயிர் தப்பிக்கணும். அப்படி உயிர் பிழைத்து இருந்தால் ஈரானின் லக்ஸ் சுப்ரீம் சோப்பை நீங்கள் பார்க்க முடியும். இல்லைனா அங்கே நீங்கள் போகிற காரியம் கைகூடாது, உங்களுக்கு தான் காரியமாகும். அங்கிருந்து உயிர் தப்பி பிழைத்து இருந்தால் ஈரானின் ரகசிய சுப்ரீம் சோப்பை நீங்கள் வாங்கலாம். இப்போது ஹமாஸ் லீடராக தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் தலைவன், அந்த பொறுப்பில் இருந்து தலை சாய இருக்கும் கலீல் அல் ஹயாவுக்கு அதனுடைய டெபுட்டி லீடர் உசைன் அலி ஷேக்கு வாழ்த்து சொல்லி இருக்காரப்பா. உயிரோடு இருக்கும்போதே நேரில் பாராட்டிடுவோம், அப்புறம் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிட்டா அப்புறம் ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட நாம் சொல்லாமல் போயிட்டோமே என்று மனசு வருத்தப்பட வேண்டியது இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு டெரர் ஆர்கனைசேஷனுக்கு தலைவனாக இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் தலைமை பதவியை ஈஸியாக அடைந்ததை பார்த்து பலருக்கும் இங்கே பொறாமை. அவருக்கு அடுத்து வைகுண்ட பதவி வேற கிடைக்க போகுதே, அந்த பொறாமையும் கூட சேர்ந்துக்கிட்டு. வேற என்ன, இந்த தலைமை பதவியை அடைய அவர் எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்தார் தெரியுமா? இஸ்மாயில் ஹனியா, காலித் மார்ஷல், யாஹ்யா சின்வர், முகமது சின்வர் இவர்கள் சாகும் வரை எவ்வளவு பொறுமையாக காத்திருந்திருக்கார் தெரியுமா? இலவு காத்த கிளி போல ஏமாந்து போய்விடக்கூடாது என்று ஒரு கருணை உள்ளத்தோடு இளவு காத்து இருந்திருக்கார் இவர். இந்த ஜமாத்து தலைமை அவருக்கு தலைமை பதவியை வழங்கியுள்ளது. பொதுவாக பயங்கரவாத குழுவுக்கு தலைவனாக இருக்கணும்னா தலைக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி பார்த்து தான் கொடுப்பாங்க.
இவருக்கு தலைக்கு உள்ளேயும் ஒன்றும் இல்லை, தலைக்கு வெளியேயும் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. இதற்கு முன்னால கை கால் வழங்காத அகமது யாசினுக்கு தலைமை பதவியை கொடுத்து சக்கர நாற்காலியையும் கொடுத்து அதை தள்ளிட்டு போக ஒரு டிரைவரையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க. அவர் சக்கர நாற்காலியில இருந்து சரிந்து விழுந்ததும் அப்துல் அசீஸ் அல் ராண்டிசியை என்ன மாதிரி ஒரு தொப்பி வச்ச தலைவனா போட்டாங்க. இஸ்ரேல் வழக்கம் போல ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி அவரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஏப்ரல் 2004 அவரும் மட்டையாயிட்டார். அப்புறம் காலித் மார்ஷல் 2017 வரைக்கும் தலைவராக இருந்தார். அவர் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் மொசாத் ஜோர்டானில் வைத்து விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தாங்க. ஜோர்டான் ஐசியூவில் சீரியஸாக இருந்தார். அமெரிக்காவின் வற்புறுத்தலின் பேரில் இஸ்ரேலு அந்த ஆன்டிடோட் மருந்தை வழங்கியது ஜோர்டானுக்கு. இல்லைன்னா ஸ்லோ பாய்சனில் அவர் ஃபாஸ்ட்டாக போயிருப்பார். அதன் பிறகு வந்த இஸ்மாயில் ஹனியா தான் ஈரானுக்கு போய் இப்ராஹிம் ரைசியின் இறுதி மரியாதைக்கு போய் இறுதி மரியாதையை வாங்கிட்டு வந்தார். அவர் எங்கே வந்தார்? அவரோட புஷ்பம் தான் வந்தது. அதுக்கு தான் நாம் புஷ்பம் வச்சு கும்பிட்டோம். கடலை மிட்டாய் வாங்க யாஹ்யா சின்வர் அவர் வீட்டில் வைத்திருந்த உண்டியல் காசை எடுக்க வந்தபோது வம்படியாக செத்து போயிட்டார். ஐடிஎஃப் இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் செத்து போயிட்டார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செத்து இப்போ அழுகிக்கிட்டு கிடக்காரு. அவர் பாடி கூட இஸ்ரேலிய சிறை மருத்துவமனை மார்ச்சூரியில் தான் இன்னும் உசுரோடு தான் இருக்குது. இப்படி ஹமாஸின் சரித்திரம் பல சோகமான எதிர்பாராத பயங்கரமான திருப்பு முனைகளை உடையது. ஹிச்காக் மூவியை விட ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். எவன் எப்போ சாவான் என்று யாருக்கும் தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரவாத முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை பதவிக்கு வரணும்னா சும்மாவா? தலைவராவது எப்படி என்று திமுக கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஒன்றும் நடத்தலையே. இல்லைன்னா அதில் சேர்ந்து படித்து வந்திருப்பாங்க. அதுக்கு சிலபஸ் தயாரிக்கிறதே காமெடி தான். தலைவர் ஆகிட்டா வரும் காசு பூராத்தையும் மடைமாற்றி விடலாம். பார்த்தீங்களா? அது உங்கள் சாமர்த்தியம். லூலு மால்லையும் போடலாம், ஜி ஸ்கொயர்லையும் போடலாம், எங்கே வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தலைமை பதவியை 4 வருஷம் கண்டிப்பாக அனுபவிக்கணும். உயிரோடு இருந்தால், ஆயுசு கட்டியாக இருந்தால் 4 வருஷம் என்ஜாய் பண்ணலாம். அந்த பதவி 5 ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்து உடையது. உங்களுக்கு கத்தாரில் 5 நட்சத்திர விடுதி ஒன்று கிடைக்கும். அப்பப்போ அல் ஜசீரா டிவிக்காரன் வந்து பேட்டி எடுப்பான், காசு கொடுப்பான். இலவசமாக உலகம் பூரா டிவியில் நீங்கள் பிரபலமாகி விஜய் அளவுக்கு வளர்ந்துடுவீங்க. ஷிரா கவுன்சில் ஆஃப் ஹமாஸ் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும். பாலஸ்தீன இளைஞர்கள் உங்களை பார்க்க வந்து மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. அவர்களுக்கு கமாண்டர் இன் சீஃப், விஜிலன்ஸ் விங் லீடர், டனல் டிகிங் கமாண்டர் என்று பல பதவிகளை கொடுத்து நீங்கள் பெருமிதம் அடையலாம். இஸ்ரேலிய பெண்களை மட்டுமல்ல, அரேபிய பெண்களையும் அனுமதியின்றி தூக்கிச் செல்லலாம் என்று எழுதப்படாத லைசன்ஸு அந்த இளைஞர்களுக்கு வழங்கப்படும். அந்த அதிகாரம் வழங்கும் உரிமை ஹமாஸ் தலைமைக்கு மட்டுமே உள்ளது. குறுகிய காலத்தில் ஜனத்தொகை மும்மடங்காக பெருகியதற்கு காரணம் இதுதான். நான் ரகசியத்தை சொல்லிட்டேன். தலைவர் ஆயிட்டாலே காசா உணவு லாரிகள் ஒரு 10 லாரியை பிடிச்சி போட்டுடலாம். அதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அது பூரா உங்களுக்கு தான் என்பது எழுதப்படாத ஒரு சட்டமாகிவிடும். அகதிகளுக்கு உணவு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மகதிகளுக்கு கிடைக்கணும். பல நாட்டு மைதா மாவு மூட்டைகள் அங்கு வரும். ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். குபூஸ் போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஐநாவில் இருந்து சமையல்காரர்கள், வேலைக்காரர்கள் வந்து உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க. கவலையே இல்லை. ஐநா ஆஃபீஸ் அடியில் உள்ள அறையில் ஆயுதங்களையும் மாவு மூட்டைகளையும் பதுக்கி கொள்ள அனுமதி உண்டு. ஒருவேளை காசாவில் அமைதி திரும்பிடுச்சுன்னா அங்கே பேருக்கு ஒரு எலெக்ஷன் எல்லாம் வைத்து அரசாங்கத்தை நடத்த ஆட்களை தேர்ந்தெடுப்போம். இவிஎம் மிஷின் எல்லாம் அங்கே வைக்க மாட்டோம்ப்பா. அதில் ஃப்ராடுத்தனம், கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாது. அதனால் பழைய குடவோலை முறை தான் அங்கு நடைமுறைப்படுத்தப்படும். பேப்பர் ஓட்டு தான் போட சொல்லுவோம். நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சீலை அப்பப்போ குத்தி ஓட்டும் போடுவோம். எவன் கேட்க முடியும்? துப்பாக்கி முனையில் ஓட்டுப்பதிவு நடக்கும்போது அதை எவன் கேட்க முடியும்? பிரதமர், பிரசிடென்ட், மந்திரிகள் இவர்களை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுவோம். அந்த திருவிழாவை காண கண்கோடி வேண்டும். தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 1000 ஷிக்கல்ஸ் என்று இருக்குதோ இல்லையோ, ஆண்களுக்கு ஒரு துப்பாக்கி கண்டிப்பாக இலவசமாக நாங்கள் கொடுப்பதாக இருக்கும்.
தாயுமானவர் திட்டத்தின்படி வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த துப்பாக்கியை தந்து விடுவோம். துப்பாக்கி பிடிக்காத கை ஒரு துப்பாக்கிய நிலையை அடைந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் தான் அது. இப்போது புதிதாக வந்திருக்கும் ஹமாஸ் தலைவர் கலீல் அல் ஹயாவுக்கு நீடித்த ஆயுளை தர எல்லாம் வல்ல எங்கள் அல்லாவை கேட்டுக்கொள்கிறேன். எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீதியை வந்து மீண்டும் சொல்லுவேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.